ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சாய்ராம் கிச்சன். சாய்ராம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைடல் கார்லண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து சும்மா இந்த வயக்காட்டில் கிடக்கிற பூ தான். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ இதை வச்சு நம்ம ப்ரைடல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளானது தான். இதை பண்ணிங்கனாக்கா இது வந்து வாடவே இல்லை. இது ஒரு 3 நாளைக்கிட்ட வாடவே இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 1 வச்சு அந்த 1ஓட காம்பில் போட்டு இப்படி இழுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக அப்படி ரெடி ஆகிடுது. இது வந்து உதிரவும் இல்லை, இது கட் பண்ணவும் இல்லை. இந்த நரம்பெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கிறதுனால இறுக்கியாகவே கட்ட முடியுது. பாருங்கள், இதேமாரி தான். இதேமாரி நீங்கள் கட்டிகிட்டே வந்து அழகாக இது நம்ம ஜடை பின்னி அதில் சுற்றி விட்டோம்னாக்கா ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. இந்த க்ரீன் வரதும் இந்த ஒயிட் வரதும் ரொம்ப ஒரு ரிச் லுக்காக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதேமாரி காம்பு நீட்டமாக இந்த பூ இருந்துச்சுனாக்கா நம்ம இன்னொரு பூ, இந்த தலைவெட்டு பூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் கூட இது மாதிரி பண்ணி பார்த்தேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அழகாக இருந்துச்சு. 2 நாள் வாடவே இல்லை. நீங்கள் எங்கேயாச்சும் பூ இல்லாமல் போனால் கூட சக்குன்னு இதை பறித்து இது மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த டைப் 2வில் பாருங்களேன், இந்த தலைவெட்டு பூன்னு சொல்லுவோம்ல, நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் அங்கங்கே பூத்துருக்கும், அதை எடுத்து நம்ம கட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அந்த பூவில் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இதே மெத்தடு தான். பாருங்களேன், இது மாதிரி நம்ம விளாண்டுட்டு இருந்தோம், தலையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்ருப்போம் பார்த்தீங்களா. இது வந்து பொட்டானிக்கல் நேம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கனாக்கா ட்ரைட்ராக்ஸ் ப்ரொகாம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து இந்த சீசன் நேரத்தில் எல்லா பக்கட்டும் அப்படியே காடு மாதிரி மண்டியிருக்கும். இப்போ அதை எடுத்து எப்படி பண்ணலாம், இதே மெத்தட் தான். பார்த்துங்க, 2 பூ வச்சுக்கோங்க, அதோட சுற்றி இதை போட்டுருங்க. அவ்வளோதான். இது அழகாக சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வச்சிங்கன்னா ஒரு கிரீடம் வச்ச மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமே வாடிடும். சும்மா இது வந்து நம்ம இதாக வச்சு பார்க்கலாம், அவ்வளோதான். ஆசையாக வச்சு பார்த்துக்கலாம். இது மாதிரி தான். இதேமாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா அதேமாதிரி இதுவும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாய்ராம் கிச்சனுக்கு எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு பூ ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த பூவையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ இது ட்ரை பண்ணி பார்த்ததில் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்க இருந்துச்சிங்கனாக்கா இது மாதிரி ட்ரை பண்ணி அதுங்களுக்கு கொடுக்கலாம். ஆசையாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ஒயிட்டில் பண்ணது, இது வந்து இதில் பண்ணது, 2 பாருங்கள் செமையாக இருந்துச்சு. தேங்க்யூ.